யாவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த நாட்களில் எங்களுடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவைகளை உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நீங்கள் சொல்வதன் மூலமாக அவர்களும் அதை பார்ப்பதற்குரிய ஒரு சான்ஸ் அவர்களுக்கு கிடைக்கும். மனிதனுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒன்று அவனுடைய ஆயுசு நாட்கள். தேவன் இந்த பூமியில நம்மை படைத்து நாம் சில முக்கியமான காரியங்களுக்காக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி படைக்கப்பட்டிருக்கிற நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களை மிகவும் அற்புதமாய் பயன்படுத்துவது நலமாக இருக்கும். இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற நாட்களை குறித்து பரிசுத்த வேத புஸ்தகம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நாம் படிக்க போகிறோம். உலகத்தின் மிகச்சிறந்த ஒரு புஸ்தகமாக, ஒரு ஞானத்தின் புஸ்தகமாக இந்த வேத புஸ்தகம் திகழ்கிறது. அதில் எழுதப்பட்டவைகள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் ஞான இருதயம் உடையவர்களாக இருப்பதற்காக அதை அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் வாழ்கிற தன்னுடைய நாட்களை அவன் எப்படி பயன்படுத்த வேண்டும், இந்த நாட்களை என்னும் அறிவை அவன் எப்படி உடையவனாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். பைபிளில் சங்கீதம் 90ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது அங்கே தேவனுடைய மனுஷன் இப்படி சொல்லுகிறார்: எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷமும் பலத்தின் மிகுதியால் 80 வருஷமா இருந்தாலும் அது மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். பாருங்கள், ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியால் 80 நாட்கள். இந்தியாவில் மனிதனுடைய சராசரி ஆயுசு நாட்களை 70 என்று இக்காலத்திலே கணித்திருக்கிறார்கள். வேதம் சொல்வது மிக தெளிவாகவும் அற்புதமாகவும் இருக்கிறது. அதிகமான பலத்தின் மிகுதியால் 80 வருஷம் அவன் வாழலாம். அதற்கு மேல் வாழ்கிறவர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். இது மனிதனுடைய சராசரி வயது. அந்த நாட்கள் சஞ்சலமும் தவிப்பும் நிறைந்த நாட்களாக இருக்கிறது. அநேக நல்ல காரியங்கள் நடக்கிறது, அநேக தீங்குகள் நடக்கிறது. இப்படியா அந்த நாட்கள் வேகமாய் கடந்து போகிறது. வேதம் சொல்கிறது அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. திரும்ப அவர் சொல்லுகிறார்: உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்கிறவன் யார்? பழைய ஏற்பாட்டின் காலத்தில் மனிதனுடைய நாட்களில் அவனுடைய வாய்ஸ் நாட்கள் நடக்கிற சஞ்சலங்கள் எல்லாமே தேவனுடைய கோபத்தால் உண்டாகிறது என்று அவர்கள் விசுவாசித்தார்கள். ஆனபடியால் இந்த வார்த்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். திரும்ப அவர் சொல்லுகிறார்: நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரணும். ஆங்கிலத்தில் teach us to count our days என்று சொல்லுகிறார். வழக்கமாக நாம் நம்முடைய ஆயுசு நாட்களை வருஷங்களாக சொல்லுவோம். 70 வருஷம் வாழ்ந்தாரு, 80 வருஷம் வாழ்ந்தாரு, 97 வருஷம் வாழ்ந்தாரு, இப்படி சொல்லுவோம். அந்த வேதம் இங்கே சொல்லுகிறது வருஷங்களை எண்ணும் அறிவை அல்ல, எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தந்தருளும் என்று தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவதை பார்க்கிறோம். இக்காலத்தில் வாழ்கிற நாமும் நம்முடைய மொத்த நாட்கள், ஆயுஷ் நாட்கள் எவ்வளவு, அந்த நாட்களை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை குறித்தெல்லாம் அறிவை உடையவர்களாக இருப்பது மிக மிக நல்ல காரியம். மேலும் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்நாளை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், யோபின் புஸ்தகம் அதனுடைய 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, என் நாட்கள் அஞ்சல்காரர் ஓட்டத்திலும் தீவிரமாக இருக்கிறது. ஒரு போஸ்ட்மேன் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் போஸ்ட் எல்லாம் போடுவதற்காக வேகமாய் ஓடுகிறார். அந்த காலத்துல சைக்கிள்ல போவாங்க, இந்த காலத்துல ஸ்கூட்டர்ல போறாங்க. காலையிலிருந்து சாயங்காலம் வரை அவருடைய வேலை ஓடுகிறது தான். தன் வாழ்நாள் முழுசும் ஒரு போஸ்ட்மேன் ஓடிக்கொண்டே இருக்கிறார். இதைவிட தீவிரமாய் எங்கள் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது, அவைகள் நன்மையை காணாமல் பறந்து போகும் என்று சொல்கிறார். திரும்ப சொல்கிறார், அவைகள் வேகமாய் ஓடுகிற கப்பல்கள் போலவும். கப்பலை தூரத்திலிருந்து பார்த்தால் மெதுவாய் நகர்ந்து போவது போல இருக்கும். ஆனால் கடலில் போனால் கப்பல் மிக மிக வேகமாக சென்று கொண்டிருக்கும். திரும்ப சொல்கிறார், இறையின் மேல் பாய்கிற கழுகை போலவும் கடந்து போகிறது. ஒரு கழுகு தான் பூமியில பார்க்கிற ஒரு இறையின் மேல் சடுஜாய் வந்து அதை கொத்தி எடுத்துக்கொண்டு போவது போல எங்களுடைய நாட்கள் வேகமாய் கடந்து போகிறது என்று இங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோப் என்கிற ஒரு மனுஷன் இருந்தார். இவர் எகிப்துக்கு போன பொழுது பார்வோன் யாக்கோபை நோக்கி உமக்கு வயது என்ன என்று கேட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் அவருடைய 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே யாக்கோபு சொல்லுகிறார்,
நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம். என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலம் உள்ளதா இருக்கிறது. பாருங்க, 130 வருஷங்கள் வாழ்ந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலம் மிகுதியுமாய் உள்ளதுமாய் இருக்கிறது. அவைகள் பரதேசியாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று பார்வோனுடைய சொன்னார் எழுதப்பட்டிருக்கிறார். இந்த யாக்கோபினுடைய முற்பிதாக்கள் ஆகிய ஈசாக்கு, ஆபிரகாம் என்பவர்கள் வாழ்ந்தது போல அவருடைய வாழ்க்கை இல்லை. அவருடைய வாழ்க்கையில வந்து எட்டவில்லை. ஆனாலும் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் சஞ்சலமும் தவிப்புமாய் இருக்கிறது என்று அவர் சொல்வதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் அநேகருடைய வாழ்க்கை சஞ்சலமும் தவிப்புமாகத்தான் இருக்கிறது. அவருடைய முற்பிதாக்கள், அவருடைய தாய் தகப்பனா தாத்தா பாட்டி காலத்துல அவர் வாழ்ந்த அந்த வாழ்க்கையினுடைய நிலைமைக்கு நேராக வந்து எட்டாமலேயே இந்த உலகத்தை விட்டு அவர்கள் கடந்து போய் விடுகிறார்கள். சங்கீதம் 90ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை பார்க்கும்போது அங்கு எப்படி எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போற்றோம். பாருங்க, ஒரு கதை சொல்றாங்க, இந்த கதையை கேட்டே இருக்கிறாங்க. அந்த கதையில நல்ல கேரக்டர் வருது, சந்தோஷமான காரியம் வருது, துக்கமான காரியம் வருது, விதவிதமான காரியங்கள் அந்த கதையில் வருவது போல ஒரு கதையை ஒருத்தர் சொல்லி வேகமாய் முடித்து விடுகிறார். நாம் அதை கேட்டுக்கொண்டிருப்பது போல எங்கள் நாட்கள் ஒரு கதையை கேட்பது போல வேகமாய் எங்கள் வருஷங்கள் கழித்து போன்றோம் என்று அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சங்கீதம் 39:5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, என் நாட்களை 4 விரற்கடை உள்ளவளாக்கினீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உள்ளவனாக்கினீர் 4 விரற்கடை என்று சொன்னால் 80 வருடங்கள். ஏன் என் ஆயுஷ் உமது பார்வைக்கு இல்லாத போல் இருக்கிறது, எந்த மனுஷனும் மாயே என்பது நிச்சயம் என்று சொல்லுகிறார். தேவன் மனுஷனை பார்க்கும் பொழுது அவருக்கு 1000 வருஷங்கள் ஒரு நாளுக்கு ஒப்பாக இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது தேவனுடைய பார்க்கையில் ஒன்றுமே இல்லை என்று அங்கு சொல்லுகிறார். திரும்ப சொல்லுகிறார், வேகமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியார். இந்த உலகத்தில் அநேகர் தங்கள் வாழ்க்கையை எதற்காக செலவிடுகிறார்கள்? பணம் சம்பாதிப்பதிலேயே கவனமாக இருக்கிறார்கள். பணம் சம்பாதித்து அதிகமாய் கூட்டி வைக்கிறார்கள். பிற்காலத்தில் அதை யார் எடுத்துக்கொண்டு போவார் என்று அவர்கள் அறியாதபடிக்கு பணம் சம்பாதிப்பதிலே தங்கள் வாழ்நாட்களை கடத்துவதன் மூலமாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அப்படியே ஏசாயா 38ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, என் ஆயுசு மேய்ப்பனுடைய கூடாரத்தை போல் என்னை விட்டு பெயர்ந்து போகிறது, அதுபோல என்னுடைய ஒவ்வொரு நாட்களும் ஒரு மேய்ப்பனுடைய கூடாரத்தை போல் என்னை விட்டு பெயர்ந்து போகிறது என்று சொல்கிறார். மறுபடியும் அவர் சொல்லும் பொழுது சங்கீதம் 73ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, நித்திரை தெளிந்த உடனே சொப்பனம் முடிவது போல் என்று சொல்கிறார். நித்திரை தெளிந்த உடனே சொப்பனம் போவது போல என் நாட்கள் கடந்து போகிறது என்று சொல்கிறார். யாக்கோபு புதிய ஏற்பாட்டிலே 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் எப்படி சொல்கிறார், உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறதே என்று சொல்கிறார். வாழ்க்கையை புகைக்கு ஒப்பாக கணக்கிடுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். என் நாட்கள் நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிறது. நெய்த்துல அந்த நாடா எவ்வளவு வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதுபோல தீவிரமாய் ஓடுகிறது, அவைகள் நம்பிக்கை இல்லாமல் முடிந்து போகும் என்று சொல்வதை பார்க்கிறோம். திரும்ப சொல்கிறார், என் பிராணன் காற்றை போல் இருக்கிறது என்றும் என் கண்கள் இனி நன்மையை காணப் போகிறதில்லை என்றும் நினைத்தருளும். பாருங்க, பிராணன் ஜீவன் காற்றை போல் இருக்கிறது என்று அங்கே அவர் சொல்வதை பார்க்கிறோம். அதற்கு பிறகு யோபின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் புரிகிறவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறார். ஒரு புழுக்கொப்பாகவும் ஒரு நிழலுக்கொப்பாகவும் மனிதனுடைய வாழ்க்கை சொல்லப்பட்டிருப்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். 2 சாமுவேல் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, தரையிலே தண்ணீரை விடுவது போல் எங்கள் வாழ்நாட்கள் முடிந்து போகிறது என்று அங்கே சொல்வதை பார்க்கிறோம். இப்படியாய் வேதம் எங்கிலும் மனிதனுடைய வாழ்க்கை நிலையற்றது என்பதையும், இந்த பூமியில அவருடைய நாட்கள் கொஞ்ச காலம் என்பதையும், அந்த கொஞ்ச நாட்கள் மேகத்தை போலவும் காற்றை போலவும் அஞ்சல் காலை போலவும் வேகமாய் ஓடி போகிறது என்றும் மறுபடியும் சொல்ல காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கும் பொழுது அவன் அந்த நாட்களை சிந்திக்க வேண்டும். இந்த உலகத்தில் தனக்கு எவ்வளவு நாட்கள் இருக்கிறது, எவ்வளவு வருஷங்கள் இருக்கிறது, இதை எப்படி ஒரு மனுஷன் செலவு செய்கிறார், நாம் எப்படி ஞானம் உள்ளவர்களாய் அந்த நாட்களை செலவு பண்ண வேண்டும் என்பதை குறித்தான
அறிவை மனுஷனுக்கு கூட்டுவதற்காக தேவன் இந்த வசனங்களை எல்லாம் அவர் வேதத்தின் மூலமாக கொடுத்திருக்கிறார். வில்லியம் பென் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் இப்படி சொன்னார், டைம் இஸ் வாட் வி வாண்ட் மோஸ்ட் பட் வாட் வி யூஸ் மோஸ்ட் என்று சொன்னார். நமக்கு ரொம்ப தேவை நேரம் தான், ஆனா நாம மிக மிக மோசமாய் செயல்படுத்துவதும் பயன்படுத்துவதும் நேரம் தான் என்று சொன்னார். இன்னொரு ஆங்கிலத்தில் ஒரு சொல்வார்கள், டைம் இஸ் ஒன்லி லாஸ்ட் இஸ் லாஸ்ட் ஃபார் எவர் என்று சொல்வார்கள். நாட்களானது மிக மிக வேகமாய் மனுஷனை விட்டு கடந்து போய்விடும். இதை ஒரு மனுஷன் சிறு வயதிலிருந்தே கற்றுக்கொள்வானே ஆனால் அவனுடைய வாழ்க்கையை அவன் மிக மிக நேர்த்தியாய் தன் காலங்களை அவன் உணர்ந்து தன் நாட்களை எண்ணி அதை அற்புதமாய் பயன்படுத்துவதன் மூலம் இந்த உலகத்தில் தனக்காகவும் தேவனுக்காகவும் தன் காலங்களை அவன் நன்றாய் பயன்படுத்த முடியும். உலகத்தில் வாழ்ந்த அநேக அறிஞர்கள், மேதைகள் தங்கள் நாட்களை மிக மிக துல்லியமாய் மிக மிக நேர்த்தியாய் அந்த நாட்களை வீணாக்காதபடிக்கு அதை பயன்படுத்துவதன் மூலமாக இந்த உலகத்தில் மிகப்பெரிய சரித்திரத்தை அவர் உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் எல்லா மனுஷனுக்கும் தேவன் ஒரே நேரத்தை தான் கொடுத்திருக்கிறார். ஆனால் அநேகர் அந்த நாட்களுடைய விலையை தெரியாதபடிக்கு அதை செலவழித்து விடுகிறார்கள். ஆனால் இன்னும் அநேகர் அந்த நாட்களின் விலை நமக்கு தெரிந்திருக்கிறபடியால் அவர் அந்த நாட்களை மிக மிக சிறப்பாக பயன்படுத்தி அதன் மூலமாக இந்த உலகத்தில் அளப்பரிய காரியங்களை தங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் தேவனுடைய ராஜ்யத்திற்காகவும் அவர்கள் செயல்படுத்தி இருக்கிறார்கள். இப்பொழுது நாம் என்ன பார்க்க போகிறோம்? ஒரு மனுஷனுடைய வாழ்நாட்கள் இத்தனை, அந்த நாட்களை அவன் எப்படி எல்லாம் பயன்படுத்த போகிறான் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், இன்றைய காலகட்டத்தில் இந்த மாடர்ன் வேர்ல்டுல ஒரு மனுஷனுடைய சராசரி நாட்கள் ஒவ்வொரு நாட்டுக்கும் வித்தியாசமாக இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தளவில் 66 வருடங்கள் ஆண்களுக்கும் 68 வருடங்கள் பெண்களுக்கும் என்று நிர்ணயித்திருக்கிறார்கள். சராசரியாக 70 வயதை நிர்ணயித்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாடு 70 வயதை நிர்ணயித்திருக்கிறார்கள். அப்படியானால் இந்த 70 வருடங்களை ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறார், இதில் அவனுக்கு நேர்த்தியாய் கிடைக்கிற காலங்கள் எவ்வளவு என்பதை குறித்து நாம் இப்பொழுது படிக்க போகிறோம். ஒரு மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருடங்களே ஆனால் அவன் இந்த உலகத்தில் 25,550 நாட்கள் வாழ்வான். ஏறக்குறைய 6,13,200 மணிக்கூறுகள் தான் இந்த உலகத்தில் அவனுக்கு இருக்கிறது. நாம் 30 வருஷம், 50 வருஷம், 70 வருஷம் என்று சொல்லும்போது 70 வருஷம் என்று நினைப்போம். ஆனால் இந்த வேதத்திலே நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு தந்தரணும் என்று தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவதன் மூலமாக நாம் நாட்களை குறித்து பார்க்கும் பொழுது 25,550 நாட்கள் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல ஒரு வினோதமான காரியம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மொத்த நாட்களில் 1/3 பங்கை அவன் தூக்கத்திற்காக மட்டும் செலவிடுகிறான். ஒரு நாளில் 8 மணி நேரம் தூக்கம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த 70 வருடங்களிலே 26 வருடங்களை அவன் தூக்கத்திற்காக செலவிடுகிறான். பிளஸ் 7 வருடங்கள் தூக்கம் வராமல் தூக்கத்தை வரவழைப்பதற்காக செலவிடுகிறான் என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். இப்படியாக 26 கூட்டல் 7 ஏறக்குறைய 33 வருஷங்களை ஒரு மனுஷன் தூக்கத்திற்காக மட்டும் செலவு செய்து விடுகிறார். இதற்கு மேலே 20 வயதிலிருந்து 70 வயது வரை வீட்டில் வேலை செய்கிற பெண்கள் ஒரு நாள் மத்தியானத்திற்கு பிறகு 1 மணிக்கூர் அல்லது 2 மணிக்கூர் நேரம் அவர் தூங்கினார்களே ஆனால் ஏறக்குறைய 28,000 மணி நேரத்தை அதற்காக அவர்கள் செலவிடக்கூடிய தன்மை இன்னொரு பக்கத்திலே இருக்கிறது. இப்படி ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற 25,550 நாட்களில முதல் 15 வருடங்கள், அதாவது சிறு பருவம், பால்ய பருவத்திற்குள் கடக்கிற அந்த காலத்துக்கு உட்பட்ட இந்த நாட்கள் 15 வருடங்கள் 5,475 நாட்கள், ஏறக்குறைய 23,360 மணிக்கூறுகளை ஒரு மனுஷன் வீணாக செலவழித்து விடுகிறார். கன்ஸ்ட்ரக்டிவா அவன் எதுவும் செய்கிறது இல்லை. ஸ்கூலுக்கு போறா, வருகிறார், அந்த விளையாட்டிலும் மற்றுள்ள காரியங்களிலும் அவன் இந்த நாட்களை செலவழித்து விடுகிறார் என்பதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. அதற்கு மேல் பாருங்கள், ஒரு மனுஷன் இந்த உலகத்திலே வாழ்கிற அந்த 25,550 நாட்களிலே ஒரு நாளுக்கு ஏறக்குறைய 67 நிமிஷங்கள் அவன் சாப்பிடுவதற்காகவும் பிடிப்பதற்காகவும் பயன்படுத்துகிறார். எப்படியாக 32,098 மணிக்கூறுகளை அவன் புசிப்பதற்கும் குடிப்பதற்கும் இந்த வாழ்க்கையிலே பயன்படுத்துகிறார். அதற்கு மேல் பெண்களை பொறுத்தளவில் அவர்கள்
வீட்டில் உள்ள பிள்ளைகள், புருஷன் எல்லாருடைய துணிகள் எல்லாம் துவைக்கிறார்கள். இதற்காக 18,250 மணிக்கூர்களை தங்கள் வாழ்நாளிலே ஒவ்வொரு பெண்களும் செலவு செய்கிறார்கள். 18,250 மணிக்கூர்களை அவர்கள் செலவு செய்கிறார்கள். ஆண்கள் தங்களுடைய செலவை, துணி துவைத்தல் இப்படிப்பட்ட காரியங்களுக்காக 6,448 மணி நேரத்தை அவர்கள் செலவிடுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அதுக்கு பிறகு பாருங்கள், மனிதனுடைய அன்றாட தேவைகளில் ஒன்றாக டாய்லெட்டுக்கு போறாங்க. டாய்லெட்ல ஒரு மனுஷன் தன் வாழ்நாளில் 92 நாட்களை கழிக்கிறான். அதாவது 2,208 மணிக்கூர்களை அவன் டாய்லெட்டில் கழிக்கிறான். இதுல பெண்களை விட ஆண்கள் 4 நிமிஷம் அதிகமாகவே செலவிடுகிறார்கள் என்று விஞ்ஞானிகள் அதை சொல்லுகிறார்கள். அதுக்கு பிறகு குளிப்பது இப்படிப்பட்ட காரியங்களுக்காக மற்றும் ஒரு மனுஷன் தன் வாழ்நாள் காலத்தில் 1.5 வருடங்களில் செலவு செய்கிறார். ஏறக்குறைய 13,140 மணிக்கூர்களை ஒரு மனுஷன் அதற்காக செலவு செய்கிறார். ஏறக்குறைய ஒரு நாளுக்கு 6 முறை ஒரு மனிதன் ஏதோ ஒரு காரியத்திற்காக பாத்ரூம் செல்கிறார் என்று அவர்கள் கணிக்கிறார்கள். அதற்கு மேல பாருங்கள், ஆண்கள் ஷேவ் செய்வதற்காக மற்றும் ஏறக்குறைய தங்கள் வாழ்நாள் காலத்தில் 18 வயதில் இருந்து அல்லது 20 வயதில் இருந்து 70 வயது வரை ஷேவ் செய்வதற்காக மற்றும் 3000 மணிக்கூருக்கும் அதிகமான நேரத்தை அவர்கள் அதில் எடுத்துக் கொள்கிறார்கள். அதுபோக பெண்கள் வெளியே செல்வதற்காக அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக மற்றும் 3,264 மணிக்கூர்கள், அதாவது 136 நாட்களை தங்களுக்கு கிடைத்திருக்கிற அந்த நாட்களிலே அவர்கள் செலவிடுகிறார்கள். மனுஷன் சராசரியாக 115 நாட்களை சிரிப்பதற்காகவும் வேடிக்கை ஜோக்கள் சொல்வதற்காகவும் பயன்படுத்துகிறார் என்று கணித்திருக்கிறார்கள். அதே போல ஒரு மனுஷன் குறிப்பாக வேலைக்கு செல்கிறவர்கள் ட்ரெயினுக்காக, பஸ்ஸுக்காக காத்திருப்பது 653 மணிக்கூர்கள் தங்கள் வாழ்நாளில் காத்திருக்கிறார்கள். இதுவெல்லாம் மிக மினிமம் தான். மேக்சிமம் இதோட அதிகமாக இந்தியாவிலே காத்திருக்கிறோம். குறிப்பாக எங்கேயாகிலும் ஒன்றில லைன்ல கியூல நிக்கிறோம், ரேஷன் கடை அல்லது விமான தாவளம் அல்லது இன்னொரு இடங்களிலே கியூல நிற்பதில்லை. மற்றும் ஒரு மனிதன் தன் வாழ்நாள் காலத்தில் 6 மாதங்களை அதற்காக செலவிடுகிறார் என்று கணித்திருக்கிறார்கள். இது போக காதல் மற்றும் இத்தியாதி ரொமான்டிக் காரியங்களுக்காக 658 மணிக்கூர்களை மனுஷன் சராசரியாக செலவிடுகிறார் என்று கணித்திருக்கிறார்கள். அதற்கு மேலாக டிரைவிங் ஒரு பேஷன், கார் ஓட்டுதல், பைக் ஓட்டுதல் இப்படிப்பட்ட காரியங்களுக்காக சராசரியாக 101 நிமிஷத்தை ஒரு நாளில் ஒரு மனுஷன் செலவிடுகிறான் என்று கணித்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது வாழ்நாள் காலத்தில் 37,935 மணிக்கூர்களை டிரைவிங்காக செலவிடுகிறார்கள். இதன் மூலமாக அவர்கள் ஏறக்குறைய 12,84,256 கிலோமீட்டர்களை தங்கள் வாழ்நாள் காலத்திலே சராசரியாக ஒருவன் கார் ஓட்டுவதற்காக மட்டும் பயன்படுத்துகிறார். இந்த தூரம் சந்திர மண்டலத்திற்கு 3 முறை சமாதானமாய் சென்று வருகிற தூரத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதுக்கு மேல பாருங்க, வேலை செய்வதற்காக ஒரு வாரத்தில் 40 நாட்கள் 40 மணிக்கூர், அதாவது சனி ஞாயிறு விடுமுறை உட்பட வேலை செய்கிறவர்கள் 20 வயதிலிருந்து 65 வயதுக்குட்பட்ட நாட்கள்ல 90,360 மணிக்கூர்களை தங்கள் வாழ்க்கையில வேலைக்காக மட்டும் செலவிடுகிறார்கள். இது போக இக்காலத்தில் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுவதற்காக 30 நாட்கள் 1 மணி நேரம் வைத்து அவர்கள் செலவிட்டால் ஒரு வருஷத்தில் 365 மணிக்கூர்களை செலவிடுகிறார்கள். இதன் மூலமாக 360 மணிக்கூர் வைத்து 65 வருடங்களை பார்க்கும் பொழுது 23,400 மணிக்கூர்களை இதற்காக செலவிடுகிறார்கள். சப்போஸ் ஒரு நாள் 2 மணிக்கூர் சர்ஃபிங்காக அவர்கள் செலவிட்டால் ஏறக்குறைய 46,800 மணிக்கூர்களை அவர்கள் இன்டர்நெட்டுக்காக மட்டுமே பயன்படுத்துகிறார்கள் என்பதை குறித்து பார்க்கிறோம். அது போக பாருங்கள், சராசரியாக 90 நிமிடங்கள் ஒரு மனுஷன் இக்காலத்திலே மொபைல் போன் பேசுவதற்காக உபயோகப்படுத்துகிறார். இப்படி அவர்கள் 40 வருடங்கள் மற்றும் பயன்படுத்துவதற்கு 22,080 மணிக்கூர்களை மனுஷன் சராசரியாக மொபைல் போன் பேசுவதற்கு மட்டும் செலவிடுகிறார். இக்காலத்தில் மிக மிக அதிகமாய் மக்கள் செலவிடுகிற ஒன்று டிவி பார்ப்பது. ஒரு நாளிலே சராசரியாக 2.25 மணி நேரம் டிவி பார்க்கிறார்கள் என்று கணக்கிட்டிருக்கிறார்கள். அப்படி பார்ப்பதன் மூலம் தன் வாழ்நாள் காலத்திலே 9 வருஷங்கள் டிவி பார்ப்பதற்காக மற்றும் அவர்கள் செலவிடுகிறார்கள். அப்படியாக
80,486 மணிக்கூர்களை டிவி பார்ப்பதற்காக செலவிடுகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக இன்று அதிகமாய் மக்கள் தங்களுடைய நேரத்தை செலவிடுவது Facebook மற்றும் வாட்ஸ்அப் என்பதில் பல மணி நேரங்களை செலவிடுகிறார்கள். ஒரு நாள் 2 மணி நேரம் வைத்து செலவிட்டால் ஒரு வருஷத்தில் 365 நாட்களில் 700 மணிக்கூர்களை அவர்கள் செலவிடுகிறார்கள். இப்படி 40 வருடங்கள் அவர்கள் இந்த Facebook மற்றும் இத்தியாதி மீடியாக்களுக்காக செலவிடுவது மற்றும் 28,000 மணிக்கூர்களை மினிமம் செலவிடுகிறார்கள். இதற்கு மேலே அதிகமான நேரங்களை செலவிடுவதை நாம் பார்க்கிறோம். அதுக்கு பாருங்கள், ஒரு வாழ்நாள் காலத்திலே சராசரியாக ஒரு மனுஷன் திருமணம் மற்றும் வைபவங்கள், கம்யூனிட்டி சம்பந்தமான, சமூகம் சம்பந்தமான காரியங்களுக்காக 720 நாட்களை தன் ஆயுசு நாட்களிலே ஒரு மனுஷன் செலவிடுகிறார். அது போக கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் சர்ச்சுக்கு செல்கிற நாட்கள் ஏறக்குறைய 2,860 நாட்கள் தங்கள் வாழ்நாள் காலத்திலே அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு சர்வீஸுக்காக செல்லுகிறார்கள். ஜபத்திற்கு 1,216 நாட்களை செலவிடுகிறார்கள். இப்படியாக ஒரு மனுஷன் சராசரியாக எவைகளுக்கெல்லாம் செலவிடுகிறான் என்பதை நாம் கணக்கு பார்த்தால் கன்ஸ்ட்ரக்டிவா மீதியாக இருப்பது கொஞ்சம் நாட்கள் தான் மிஞ்சும். இவ்வளவு நாம் பார்த்ததுல நமக்கு பிரயோஜனகரமானதுல மிக முக்கியமானது வேலை நாட்கள். நாம் வேலை செய்கிற அந்த குறிப்பிட்ட வருடங்கள், அந்த குறிப்பிட்ட நாட்கள் நமக்கு பிரயோஜனகரமானவைகள். அது போக கற்றுக்கொள்கிற நாட்கள் பிரயோஜனகரமானவைகள். அதே போல பிரயோஜனம் இல்லாமல் வருஷங்களையும் மணிக்கூர்களையும் தங்களுடைய வாழ்நாளிலே ஒரு மனுஷன் செலவிடுவதை பார்க்கிறோம். ஆகினால்தான் இந்த தேவனுடைய மனுஷன் தேவனை நோக்கி சொல்லுகிறார், தேவனே நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தந்தோம். இப்படியாக இதை குறித்து நாம் மிக தெளிவாக உட்கார்ந்து சிந்தித்து தன்னுடைய நாட்களை கணக்கிட வேண்டும். சும்மா பிறந்தோம், ஏதோ வளர்ந்தோம், எல்லாரும் செய்கிற மாதிரி செய்தோம் என்று நாட்களை செலவிடாமல் நம்முடைய நாட்களை கணக்கிட்டு அந்த நாட்களில் தேவையில்லாதவைகளை குறைத்து எவைகள் நமக்கு ப்ராடக்டிவ் இல்லையோ, இப்ப பாருங்க Facebookல செலவு பண்ணுகிறாங்க. இந்த Facebookல செலவிடுகிற நாட்கள் அவைகளால் எந்த ஒன்றும் நமக்கு கிடைக்கிறது இல்லை. வாட்ஸ்அப்ல ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் செலவிடலாம். பல மணி நேரங்களில் செலவிடுவதனால் எந்த நன்மையும் உண்டாகிறது இல்லை. இப்படிப்பட்ட அநேக சோசியல் மீடியாக்கள் தான் இன்றைக்கு நம்முடைய ஜனம், ஆண்களும் பெண்களும் அதிகமான நேரத்தை செலவிடுகிறார்கள். வாலிப பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் உட்பட அதிகமான நேரம் இதிலே செல்கிறது. இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், வாலிப பிள்ளைகள், ஆண்களும் பெண்களும், சின்ன பிள்ளைகள், இன்னும் குடும்ப ஸ்திரீகள் தங்கள் புருஷர்களை வேலைக்கு அனுப்பிவிட்டு பிள்ளைகள் பள்ளி கல்லூரிக்கு சென்ற பின்பு கேம்ஸில் அதிகமான நேரத்தை செலவிடுகிறார்கள். ஒரு நாள் பல மணி நேரங்களை கேம்ஸில் செலவிடுகிற பிள்ளைகளும் பெரியவர்களும் இருக்கிறார்கள். இவைகள் எல்லாம் நமக்கு ஒரு காசு கூட பிரயோஜனம் இல்லாமல் நமக்கு நஷ்டத்தை தருகிற காரியங்கள். ஆனால் இந்த உலகத்தில் மனுஷன் வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும், ஒவ்வொரு மணிக்கூரையும், ஒவ்வொரு நாட்களையும் அவன் கவுண்ட் பண்ணி சரியாக பயன்படுத்தினால் இந்த உலகத்தில் ப்ராடக்டிவா தங்களுக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் அநேக காரியங்களை செய்ய முடியும். நான் இப்பொழுது சொன்ன இந்த டேட்டாவில் ஊழியம் செய்வதற்கு எவ்வளவு நேரம் கிடைக்கிறது என்று சராசரி கிறிஸ்தவர்களுக்கு கணக்கிட்டால் அது மிக மிக குறைவானது. அநேகர் எந்த ஊழியத்தையுமே செய்கிறது இல்லை. இப்படியாக தன் வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக தேவனோடு நேரத்தை செலவிடுவதற்காக அதிகமான நேரத்தை ஒருவன் செலவிடக்கூடும். அதுக்கு மேலாக பாருங்கள், பைபிளை படிப்பது. இந்த இவ்வளவு நேரங்களை நாம் செலவிடுகிற அதே நேரத்தில் தான் நாம் பைபிளை படிக்க வேண்டியதாக இருக்கிறது. வாழ்நாள் முழுசும் பைபிளை படிப்பதற்காக அதிகமான நேரத்தை செலவிட்ட அநேக பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள், இன்றைக்கும் இருக்கிறார்கள். சிலர் பாருங்கள், இந்த நேரங்களை எல்லாம் கட் செய்து, குறிப்பாக விக்கில்ஸ்வர்த் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக வல்லமையான தேவனுடைய மனுஷன் இருந்தார். அவர் உலகத்தினுடைய எந்த புஸ்தகங்களோ, எந்த பத்திரிகைகளோ, நியூஸ் பேப்பரோ அவர் தன் வாழ்நாள் காலத்தில் வாசித்ததே இல்லை. அவர் வேதத்தை மட்டுமே புஸ்தகமாக படித்திருக்கிறார். இது போக கன்ஸ்ட்ரக்டிவாக நம்முடைய வாழ்க்கையை சீரமைப்பதற்காக நல்ல நல்ல அருமையான புஸ்தகங்களை படிக்கலாம். இப்படிப்பட்ட ஜெபிப்பதற்காக, கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்காக, வேதத்தை படிப்பதற்காக, நல்ல புஸ்தகங்களை படிப்பதற்காக,
கன்ஸ்ட்ரக்டிவா சமூகத்திற்கு நன்மை செய்வதற்காக, நம்முடைய வாழ்க்கையில் பணத்தை சம்பாதிப்பதற்காக, இன்னும் குடும்பத்தோடு மனைவி பிள்ளைகளோடு தங்கள் நேரத்தை கன்ஸ்ட்ரக்டிவாக செலவிடுவதற்காக, இன்னும் புஸ்தகங்கள் எழுதுவதற்காக, இப்படிப்பட்ட அநேக நல்ல காரியங்களுக்காக ஒரு மனுஷன் தன்னுடைய நாட்களை எண்ணி அவைகளை சரிபடுத்தி பயன்படுத்தினால் மற்ற எல்லா காரியங்களும் மிகவும் குறைந்துவிடும். இதன் மூலமாக ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் சிறப்பான ஒரு மனிதனாக வாழ முடியும். ஆகினால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சின்ன பிள்ளைங்களே, வாலிப சகோதர சகோதரிகளே, வயதானவர்களே, வேலை பார்க்கிறவர்களே, ஊழியக்காரர்களே, இனி எவ்வளவு நாட்கள் இருக்கிறது? அந்த நாட்களை கூட்டி பார்ப்பதன் மூலமாக சரியாக அதை கழித்து நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்தவில்லை. ஆனால் நீங்கள் இந்த பூமியில பிறந்து வாழ்ந்ததற்குரிய நன்மையின் சிலாக்கியத்தையும் அடைய முடியும். புதிய ஏற்பாட்டிலே வேதம் எப்படி சொல்லுகிறது? காலத்தை தக்கத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிற வார்த்தையின் மூலமாக நம்முடைய காலத்தை, அதுவும் இந்த கடைசி நாட்கள்ல, இயேசு வரப்போகிற இந்த நாட்கள்ல நம்முடைய நாட்களை மிக மிக சரியாக பயன்படுத்துவோமே ஆனால் அது நமக்கும் தேவனுக்கும் பிரியமுள்ளதாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை சிந்திக்க வைத்து செயல்பட வைத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.